முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசிடம் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இது தொடர்பாக மாநில தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் பின்னர் முடித்து வைத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் ஹென்றி திபன் ஆஜராகி துப்பாக்கிச்சூடில் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகையை அதிகரிக்க வேண்டும் என மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் அரசுக்கு பரிந்துரைத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் இன்றைய விசாரணையின் போது தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் ஆஜராகி சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்தது நியாயம்தானா என கேள்வி எழுப்பினர். மேலும் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டதுடன் மனித உரிமை ஆணையத்தினுடைய பணி முடிந்துவிடவில்லை எனவும் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் கண்டு இழப்பீட்டை அவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் எனவும் மனித உரிமை ஆணைய உத்தரவிற்கு எதிராக உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பையும் கேட்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தனர். மேலும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் இணைத்து மனு தாக்கல் செய்யும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.